பரமஹம்சரின் தியான சத்சங்கம். நித்யானந்தேஸ்வர சமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். தொடர்ந்து இன்றைய நித்திய சத்சங்கத்திற்குள் நுழைவோம். வாழ்க்கையின் சாரமான 4 தத்துவங்களை இந்த சத்சங்கத்தின் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்று 4வது தத்துவமான வளப்படுத்துதல். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். முதல் தத்துவம் சம்பூர்த்தி, 2வது ஸ்ரத்தை, 3வது பொறுப்பெடுத்தல், 4வது வளப்படுத்துதல். வளப்படுத்துதல்னா என்ன? ஸ்ரத்தையோடும் பொறுப்புடனும் சம்பூர்த்தியுடனும் தொடர்ந்து நம்மை கைவிடாமல் மேம்படுத்தி கொண்டே இருப்பதோடு மற்றவர்களையும் கைவிடாமல் மேம்படுத்துவது. நம்மையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் கைவிடாமல் தொடர்ந்து வளப்படுத்தி கொண்டே இருத்தல். மதுரையைப் போலவே பெங்களூரிலும் மீனாட்சி பிரம்மோற்சவம், சித்திரை பிரம்மோற்சவம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று 5ஆம் நாள். அதனால்தான் மேடையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் சர்வ அலங்காரத்துடன் நமக்கு அருள் செய்கின்றார்கள். மீனாட்சியின் பேரருள் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன். சத்சங்கத்திற்குள் நுழைவோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக சாதகர்கள் எல்லாருக்கும் இருக்கின்ற மிகப்பெரிய கேள்வி, என்னை நாம் மேம்படுத்திக்கிட்டா போதாதா? என்னை வளப்படுத்திக்கிட்டா போதாதா? மற்றவர்களை வளப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? மற்றவர்கள் வாழ்க்கையோடு நான் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் ஏதோ ஒரு காட்டிற்குள்ளே அல்லது மலை குகைக்குள்ளே தனியாக ஒளிந்து கொண்டிருக்கின்ற தனி மனிதன் அல்ல. ஏதோ ஒரு மலை குகைக்குள்ள அங்கே ஓடுற ஓடை நீரை குடித்து விட்டு செல்ல மரத்தின் பழங்களை உண்டு விட்டு மலையிலேயே வாழ்ந்து விடுகின்ற மனிதர்னா, அப்போ உங்களை மேம்படுத்தி கொண்டாலே போதுமானது. அப்படி வாழ்பவர் என்றால் கூட அங்கிருக்கின்ற நதியையும் மரங்களையும் வளப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்குண்டு. ஆனால் நாம் அதுபோல் வாழவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உடல்நல தேவைக்காகவும் மனநல தேவைக்காகவும் உறவுகளுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பல்வேறு தேவைகளுக்காகவும் பல மக்களோடு நம் வாழ்க்கை பின்னி பிணைந்திருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கை நாம் என்கின்ற ஒரு தனி நபருக்கு மாத்திரம் சொந்தமானது அல்ல. பல பேருடைய பாகம், பல பேருக்கும் சொந்தமானது. ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டோமானால் அவன் உண்மையில் தனி மனிதன் அல்ல. ஒரு தந்தையாக இருப்பானேயானால்
அவனுடைய மகன் அவருடைய வாழ்க்கையோடு ஈடுபட்டிருக்கின்றார். ஒரு மகனாக இருந்தால் அவர் தந்தையோடும் தாயோடும் அவர் வாழ்க்கை ஈடுபட்டிருக்கின்றது. கணவனாக இருந்தால் மனைவியோடு வாழ்க்கை ஈடுபட்டிருக்கின்றது. மனைவியாக இருந்தால் கணவனோடு வாழ்க்கை ஈடுபட்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு தனி மனிதர் அல்ல, பல்வேறு உறவுகளின் கூட்டு தொகுப்பு. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் பல்வேறு மனிதரின் கூட்டு தொகுப்பு, பல்வேறு மன அமைப்புகளின் வாழ்க்கையின் கூட்டு தொகுப்பு. அதனால உங்களை மட்டும் கைவிடாமல் இருப்பது மட்டும் போதாது, உங்களை சுற்றி இருப்பவர்களையும் தொடர்ந்து கைவிடாது வாழ்க்கையின் மூலம் வளப்படுத்திக் கொண்டே இருந்தாக வேண்டும். இந்த தத்துவங்கள் மூலம், சத்தியங்கள் மூலம் வளப்படுத்திக் கொண்டே இருந்தாக வேண்டும். ஏனென்றால் உங்களை சுற்றி இருப்பவர்களும் ஆன்மீக சத்தியங்களை வாழும் பொழுதுதான் உங்களாலும் அதை முழுமையாக வாழ முடியும். நீங்க மட்டும் இந்த சத்தியங்களை, இந்த தத்துவங்களை தனிநபராக வாழ்ந்து கொண்டிருந்தீர்களானால் அது வாழ்க்கையில் எதிர்நீச்சலுக்கு சமம். உங்களை சுற்றி இருப்பவர்களும் இந்த சத்தியங்களை வாழத் துவங்குவார்களே ஆனால் அது காற்றின் போக்கிலே பாய்மரத்தை விரித்து விட்டு செல்லும் இனிமையான படகு பயணத்திற்கு சமம். மனிதன் இயற்கையில் ஒரு சமூக பிராணி, சமூகமாக வாழுகின்ற, குழுமமாக வாழுகின்ற ஒரு சமூக பிராணி. மற்றவர்களோடு உணர்வு பூர்வமாக வளப்படுத்துதல் என்கின்ற முறையிலே நம்முடைய உறவை வளர்க்க நாம் தவறுவோமானால் மற்றவர்களை சுரண்டி வாழுகின்ற சுயநல புத்தி இயற்கையிலேயே நமக்குள் படிந்துவிடும். ஏனென்றால் மனம் இயற்கையிலேயே சுரண்டி வாழும் சுயநல புத்தி சார்ந்து இயங்குகின்றது. ஒரு சின்ன கதை, முகநூல் பக்கம் ஒன்றில் படித்த கதை. பல தமிழர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். முகநூல் பக்கம்னா ஃபேஸ்புக் பேஜ். முகநூல் பக்கம் ஒன்றிலே படித்த ஒரு கதை, அருமையான கதை. ஒரு ஊருக்கு ஒரு வியாபாரியும் அவருடைய உதவியாளர் இருவரும் வருகிறார்கள். அந்த ஊரிலே மிக கொடூரமான குரங்கு தொல்லை, ஆயிரக்கணக்கான குரங்குகள். அந்த வியாபாரி அறிவிப்பை வெளியிடுகிறார், ஒரு குரங்கை கொண்டு வந்து கொடுத்தால் 10 ரூபாய் கொடுக்கின்றேன் என்று. ஊரில் யாருக்கும் புரியவில்லை. ஆனாலும் பரவாயில்ல, குரங்கு தானே, ரொம்ப ஈஸியா பிடிக்க முடியுமே நம்மளால. ஊரில் இருக்கின்ற எல்லோரும் வலைகளை எடுத்துக்கொண்டு குரங்கை பிடித்து கொண்டு வந்து விற்றார்கள். குரங்கு தொல்லை குறைந்தது. இந்த மனிதரிடம், இவருடைய கூண்டிலே ஆயிரக்கணக்கான குரங்குகள் இருக்கின்றன. உடனே குரங்கு விலையை அதிகரிச்சாரு. 20 ரூபா கொடுத்தா 20 ரூபாய்க்கு குரங்கை வாங்கிக்கிறேன், ஒரு குரங்கு கொண்டு வந்தால் 20 ரூபாய் அளிக்கின்றேன். மக்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆனாலும் பிடித்து வந்து கொடுத்தார்கள். ஒரு மாதம் கழிந்து 35 ரூபாயாக குரங்கின் விலையை உயர்த்தினார். பிறகும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பிறகு 100 ரூபாயாக உயர்த்தி அறிவித்தார். எப்படியோ கஷ்டப்பட்டு கடைசியில் இருந்த சில குரங்குகளையும் பிடித்து வந்து கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது சுத்தமாக ஊரில் குரங்குகளே இல்லை. ஊர் மக்களுக்கு குரங்கு தொல்லையும் தீர்ந்தது, பணமும் வந்தது. மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருந்தார்கள்.
இந்த வியாபாரி ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியூர் சென்றிருந்தார். அந்த நேரத்திலே உதவியாளன் அங்கிருந்த சில மக்களை ரகசியமாக அழைத்து, இந்த குரங்குகளை உங்களுக்கு 50 ரூபாய்க்கு தருகின்றேன், அவர் வந்த உடனேயே 100 ரூபாய் பெற்றுக்கொள்ளுங்கள் அவரிடமிருந்து, வருகின்ற லாபத்தொகையான 50 எனக்கு 25, உங்களுக்கு 25. மக்களுக்கு ஒரே குஷி. அப்படியே ஆகட்டும் என்று இந்த உதவியாளன் தனியாக பணம் சேர்க்க துவங்கிவிட்டான். எல்லா குரங்குகளும் விற்று தீர்ந்து விட்டன. 4 நாட்களுக்கு பிறகு உதவியாளனையும் காணவில்லை, முதலாளியையும் காணவில்லை. ஊரில் குரங்கு மட்டுமே இருந்தது. நம்முடைய எல்லா ஸ்டாக் மார்க்கெட்டும் இப்படிதான். இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டோட பிலாசபி. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு குரங்குகளை, உங்கள் ஊர் குரங்குகளை உங்களிடமிருந்தே பணம் கொடுப்பது போல் வாங்கி கடைசியில் உங்களுக்கு பெரிய லாபம் வரும் என்று சொல்லி உங்களிடமே விற்றுவிட்டு பணத்தோடு காணாமல் போவதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டின் பிலாசபி. கடைசியில் இதில் யார் புத்திசாலி? ஆழ்ந்து யோசித்தீர்களானால் இதில் வியாபார தந்திரம். ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நவீன சமுதாயத்திலே பெரும்பாலானவர்கள் செய்கின்ற வேலை நேரடியாக சமூகத்தை வளப்படுத்துவதாக இல்லை, வளப்படுத்துவது போன்கின்ற பிரமையை உருவாக்குவதாக இருக்கின்றது. கேபிட்டலிசம்னா என்ன? வளப்படுத்துவது போன்ற பிரமையை உருவாக்கி கொள்ளையடித்தல் கேபிட்டலிசம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நான் கம்யூனிசத்துக்கு ஆதரவான மனிதனும் கிடையாது, கேபிட்டலிசத்துக்கு ஆதரவானவரும் கிடையாது. இந்த எல்லா பிலாசபியிலுமே அன்கான்ஷியஸ்னஸ், உணர்வர் நிலையில் இயங்குகிற மனம்தான் அடித்தளமாக இருப்பதனால் இது எதுவுமே முழுமையாக இல்லை. முழுமையான சத்தியம் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிசம், பொறுப்பெடுத்தல். நம்முடைய வாழ்க்கைக்கும் மற்றவர்கள் வாழ்க்கைக்கும் முழுமையாக பொறுப்பெடுத்தல், நம்முடைய வாழ்க்கையையும் மற்றவர்கள் வாழ்க்கையையும் கைவிடாது வளப்படுத்துதல். நாம வேணா இது வியாபார தந்திரம்ங்கிற டீசென்டான வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். இது வியாபார தந்திரமே கிடையாது, முழுமையான ஏமாற்று. படிப்படியாக குரங்கை பிடித்து வந்து விற்கும் பழக்கத்தை அவர்களுக்கு உருவாக்குதல், அதை ஒரு வியாபாரம் என்கின்ற மனநிலையை அவர்களுக்கு உருவாக்குதல். அடுத்து வியாபாரியும் உதவியாளனுக்கும் இடையிலேயே இடைவெளி போன்று காட்டுதல். அதுலயும் குயிக்கா பணம் வரும்னா நம்ம மனிதர்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற அந்த மனநிலையை தெரிந்து வைத்து விளையாடுதல். மனிதனுடைய அந்த கிரீட் பேட்டனோட விளையாடுறது. இப்ப 100 ரூபா கொடு, இப்ப 50 ரூபா கொடு, குரங்க வாங்கிக்கோ. நாளைக்கு அந்த வியாபாரி ஊர்ல இருந்து திரும்பி வந்த உடனே அவர்கிட்ட கொடுத்து 100 ரூபா வாங்கிக்கோ. உனக்கு 75 ரூபா, எனக்கு 25 ரூபா. இப்ப 50 ரூபா கொடுத்தா 2 நாள்ல 50% லாபம், 25 ரூபா எக்ஸ்ட்ரா வரப்போகுது. அப்போ வீட்டை வித்து குரங்களை இன்வெஸ்ட் பண்ணு.
குரங்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்க, வித்த வியாபாரியும் காணோம், இருந்த உதவியாளனையும் காணோம், மிச்சம் இருந்தது குரங்கு தான். நம்முடைய பெரும்பாலான வியாபாரங்கள் வளப்படுத்துவதாக இல்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்திய நாட்டின் வேத பாரம்பரியத்தில் பணப்பரிவர்த்தனை தானியங்கள் சார்ந்ததாக, நேரடியாக மனிதனை வளப்படுத்துகின்ற முறை சார்ந்ததாக இருந்தது. வளப்படுத்துவதை போன்ற பிரமையை ஏற்படுத்தி எந்த வியாபாரத்தையும் செய்யக்கூடிய முறையும் தன்மையும் நம் வாழ்க்கையில் இருந்ததில்லை. அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் சிவிலைசேஷனில் இருந்ததே இல்லை. இந்தியன் சிவிலைசேஷனில் பேங்கிங் இருந்தது, டிமாண்ட் டிராஃப்ட்ஸ் இருந்தது. ஆதீனங்களின் வரலாற்றிலே இந்த செய்தி குறிப்புகள் இருக்கின்றன. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஆதீனங்களுடைய கிளைகளிலே பணத்தை செலுத்திவிட்டு மற்றொரு கிளையிலே சென்று அந்த ஓலை நறுக்கை காட்டி பணத்தை பெற்றுக்கொள்ளும் முறைகள் இருந்திருக்கின்றன. நம் திருப்புரம்பிய கிளைகளிலே, ஆதீன கிளையில் தங்க நாணயங்களை வைப்பாக செலுத்திவிட்டு ஓலை நறுக்கு பெற்று சென்று காசியிலே இருக்கின்ற கிளை மடத்து தம்பிரானிடம் ஓலை நறுக்கை கொடுத்து பணத்தை, தங்க நாணயங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். டிமாண்ட் டிராஃப்ட். நம்முடைய வைதீக பாரம்பரியத்திலே பேங்கிங் இருந்திருக்கு, டிமாண்ட் டிராஃப்ட் இருந்திருக்கு. நாம் ஒன்றும் வியாபாரம் பற்றி தெரியாதவர்கள் அல்ல. ஆனால் நேரடியாக மக்களை வளப்படுத்தும் வியாபாரங்களை மட்டும்தான் வியாபாரங்களாக ஏற்றுக்கொண்டோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நேரடியாக மக்களை வளப்படுத்துவது, மற்றவர்களுக்கு பலனாக இருப்பது, பயனாக இருப்பது என்கின்ற சத்தியத்தை நாம் வாழத் துவங்குவோமானால், கடைபிடிக்க துவங்குவோமானால், சமூகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படும். கம்யூனிசம் கற்றுக் கொடுக்கின்ற, இருப்பவர்களை பார்த்து இல்லாதவர்களுக்கு இருக்கின்ற கடும் வெறுப்பு, கோபத்தாலும் சமூக மலர்ச்சி உருவாகாது. குரங்கை விற்று பணத்தை கொழிக்க வைக்கும் முதலாளித்துவத்தினாலும் சமூகத்தின் மிகப்பெரிய சமநிலை உருவாகாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சமூகத்தின் சமநிலை இந்த 4 சத்தியங்களால் மட்டும்தான் உருவாகும். முழுமைத்தன்மை எனப்படும் மெய்மை, சம்பூர்த்தி. மீண்டும் இந்த 4 தத்துவங்களின் சாரத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் வாக்குறுதிகளை, எண்ணங்களை, வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாகவே நினைந்து நிஜமாக்குதல். வாழ்வாகவே நினைந்து நிஜமாக்குவதன் மூலம் நமக்குள் ஒரு முழுமைத்தன்மையில் வாழ்தல், நம்மை சுற்றி இருப்பவர்களோடும் முழுமைத்தன்மையில் வாழ்தல். ஆழமா புரிஞ்சுக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் உங்ககிட்ட ரொம்ப இன்டெகிரிட்டியா இருந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆனந்தமாக இருக்கும் நினைந்து பாருங்கள். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கின்ற ஒன்றை ஏன் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்க கூடாது? இன்டெகிரிட்டி. வார்த்தை, கொடுக்கும் வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்தல். மற்றவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சமூகம் நமக்கு கற்றுக் கொடுக்குது, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளை கூட நாம் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் உண்மையான சம்பூர்த்தி.
சம்பூர்த்தி வெறுமனே சத்தியத்தை பேசுவது மட்டும் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, சம்பூர்த்தினா நான் உண்மையே பேசுறது அவ்வளவுதான சாமி அப்படின்னு. இல்லை, அது மாத்திரம் அல்ல. தமிழில் மட்டும் சத்தியத்திற்கு 3 வார்த்தை உண்டு. உண்மை, மெய்மை, வாய்மை. உள்ளத்தாலே சத்தியத்தை கடைபிடித்தல் உண்மை, வாயாலே சத்தியத்தை கடைபிடித்தல் வாய்மை, மெய்யாலே உடம்பாலே சத்தியத்தை கடைபிடித்தல் மெய்மை. இந்த 3 உண்மை, மெய்மை, வாய்மை 3ஐயும் ஒன்றாக்கியதுதான் முழுமை என்கின்ற சம்பூர்த்தி. உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் வார்த்தையையும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் வார்த்தையையும் வாழ்க்கையாக நினைந்து நிஜமாக்கல். ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தையை நம்மால் நிஜமாக்க முடியாமல் போகிறதுன்னா, அன்கான்ஷியஸா வார்த்தைகளை கொடுக்கின்ற மன அமைப்பை உருவாக்கிவிட்டோம். நமக்கு நாமே வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது உணர்வறு நிலையில் அன்கான்ஷியஸா வாழறதுனால, மற்றவர்களுக்கு நாம் வார்த்தைகளை கொடுக்கும் பொழுதும் அன்கான்ஷியஸாவே கொடுக்கிறதுன்ற மனநிலைக்கு வந்து விட்டோம். அன்கான்ஷியஸாவே வாழறதுன்ற மனநிலைக்கு வந்து விட்டோம். ஒரு இளைஞன் திடீரென்று ஒரு நாள் மிகுந்த உற்சாகத்தோடு வீட்டிற்குள் ஓடி வந்து தந்தையை கட்டி அணைத்து சுற்றி விளையாடி, அப்பா, நான் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து விட்டேன், பக்கத்து வீட்டு பெண்ணை காதலிக்கின்றேன், அவளுக்கு கடிதமும் கொடுத்து விட்டேன், அவளும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டாள். பொங்கி பூரித்து ஆனந்தப்பட வேண்டிய தந்தை தலையை தொங்க போட்டு கொண்டு, மகனே, வேண்டாம் அந்த உறவு உனக்கு, ஏனென்றால் அவள் உன் தங்கை. வெறுத்தே போனான் மகன். 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஓடி வந்தான் மிகுந்த உற்சாகத்தோடு. அப்பா, எதிர் வீட்டு பெண்ணோடு என் காதல் மலர்ந்து விட்டது, திருமணத்துக்கு தேதி குறியுங்கள். மீண்டும் தந்தை தலையை கீழே போட்டார். தயவு செய்து தாயிடம் சொல்லிவிடாதே என்று கெஞ்சி கூத்தாடினார். பிறகு உண்மையை உடைத்தார், அவளும் உன் தங்கை. மீண்டும் மீண்டும் இது 3 முறை நடந்த பிறகு இளைஞனால் தாங்க இயலவில்லை, தாயிடம் ஓடினான். என்னம்மா இது? நான் எத்துணை முயற்சி செய்துவிட்டு என் காதலை சொல்ல தந்தையிடம் வந்தாலும் அவள் உன் தங்கை தங்கை என்று 3 முறை தள்ளி போட்டு விட்டார். நான் என்னதான் செய்வது என் வாழ்க்கையில்? தாய் மகனை தேற்றி, கவலை வேண்டாம் மகனே, 3 பேரில் யாரை வேண்டுமானாலும் மணந்து கொள், இவர் உன் தந்தை இல்லை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் நாம் கொடுக்கின்ற வார்த்தைகளுக்கு வாழ்க்கையில் இடமளிக்காமல், வாழ்க்கையில் நம் வார்த்தைகளுக்கு இடமளிக்காமல், உணர்வறு நிலையிலேயே என்ன வார்த்தையை கொடுக்கின்றோம் என்று உணர்வே இல்லாமல் உணர்வறு நிலையிலேயே வார்த்தைகளை கொடுத்து கொண்டு வாழ்வதனால் ஏற்படுகின்ற அபாயங்கள். ஒவ்வொரு நிலையிலும் தனிமனித உறவுகள், வியாபாரம், சமூக கட்டமைப்பு, வேலைக்கு செல்கின்ற இடம், நாம் வாழுகின்ற நிறுவனங்கள், இயக்கங்கள், நாம் வேலை செய்கின்ற நிறுவனம், உணர்வு ரீதியாக நாம் இணைந்திருக்கின்ற நிறுவனம், எல்லார் வாழ்க்கையிலையுமே நம்முடைய பொருளாதாரத்துக்காக வேலை செய்கிற நிறுவனம் ஒன்று இருக்கும்.
எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனோட இணைஞ்சிருப்பீங்க. ஏதோ ஒரு கோவிலோடையோ இல்லை ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தோடையோ ஏதோ ஒரு பொது சேவை நிறுவனத்தோடையோ இல்லை ஒரு கட்சியோடையோ அல்லது ஒரு ரசிகர் மன்றத்தோடையோ ஏதோ ஒரு இயக்கத்தோடு உணர்ச்சி பூர்வமான திருப்திக்காக இணைந்திருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பதற்காக நீங்கள் இணைந்திருக்கின்ற இயக்கம் தவிர உணர்ச்சி பூர்வமான காரணங்களுக்காக எந்த இயக்கத்தின் பாகமாகவும் நீங்கள் இல்லாமல் இருந்தால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய வறுமையில் இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு மனிதனும் பணவரவை தாண்டி தன்னுடைய உணர்ச்சி திருப்திக்காக ஏதாவது ஒரு இயக்கத்தின் பாகமாக இருக்கும் பொழுதுதான் உணர்வின் வளர்ச்சி, உணர்வின் மலர்ச்சி அவனுக்குள் நிகழ்கின்றது. அது எந்த இயக்கமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு ஆன்மீக இயக்கமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது ஒரு ஆலயமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது ஒரு கட்சியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது ஒரு சமூக இயக்கமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அல்லது ரசிகர் மன்றமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக தன் பொருளாதார வளத்திற்காக இணைந்திருக்கின்ற நிறுவனம் தவிர வேறு ஏதாவது ஓரிரு நிறுவனத்திலாவது உறவு உருவாகும் பொழுதுதான் மனிதன் மலருகின்றான். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஏதாவது ஒரு உறவு இருக்கும். இந்த எல்லா உறவுகளிலும் பொருளாதாரத்திற்காக ஏற்படும் உறவு, வியாபார உறவுகள், உணர்வு முழுமைக்காக எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் அதுக்காக ஏற்படுற உறவு, குடும்ப உறவுகள், இது எல்லாவற்றிலுமே சம்பூர்த்தி என்கின்ற முழுமைத்தன்மை இல்லாமல் செயல்படும் பொழுது மற்றவர்களுக்கும் மிகப்பெரிய விபத்தை நீங்கள் உருவாக்குவீர்கள். உங்களுக்கும் மற்றவர்கள் மிகப்பெரிய விபத்துக்களை உருவாக்குவார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் விபத்துக்களுக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படுத்திவிட்டு உடனடியாக மறந்து விடுகின்ற விபத்துக்களுக்கும் உங்கள் அசம்பூர்த்தியே காரணம். பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வாழ்க்கையில மற்றவர்கள் ஏற்படுத்தின விபத்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் அதை மறவாது நினைவில் வைத்திருக்கும் நாம், மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்துகிற விபத்து மிகப்பெரியதாக இருந்தாலும் மிகவும் வசதியாக மறந்து விடுகின்றோம். மிக வசதியாக அதை மறந்து விடுகின்றோம். மற்றவர்கள் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்துகின்ற விபத்துக்களுக்கும் நம் வாழ்க்கையில் மற்றவர்கள் ஏற்படுத்துகின்ற விபத்துக்களுக்கும் அசம்பூர்த்தி எனப்படும் முழுமையில்லா தன்மையே காரணம். வார்த்தைகளை வாழ்க்கையாக வாழும் பொழுது உங்கள் வாக்குக்கு சித்தி வருகின்றது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. கொடுத்த வார்த்தையை வாழ்க்கையாக நினைந்து நீங்கள் முழுமையாக்கும் பொழுது நீங்கள் கொடுக்கின்ற வார்த்தைகளுக்கே தன்னை முழுமையாக்கிக் கொள்ளுகின்ற சக்தி வர துவங்குகின்றது. நம்முடைய யோக சாஸ்திரம் வாக் சித்தி எவ்வாறு வரும் என்கின்ற அறிவியலில் முதல் உண்மையாக நமக்கு சொல்லுகின்ற பாடம், கான்ஷியஸா உணர்வு பூர்வமாக நமக்கு நாமே வார்த்தைகளை கொடுத்து கொள்ளுதல். அதாவது சுய நினைவோடு என்ன நமக்கு நாமே நாம் என்ன சொல்லிக் கொள்ளுகின்றோம் என்கின்ற தெளிவோடு நமக்கு நாமே வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுதல். நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பழக்கம் இருக்கு. நம்மை அறியாமலேயே நமக்கு நாமே இழிவுபடுத்தி கொள்ளும் வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். நான் தொட்டா உருப்படாது, நான் போனா உருப்படாது, நான் ஆரம்பிக்கிறானா இது எங்க முடிய போகுது, என்ன ஆக போதோ எவனுக்கு தெரியும்
புலம்புகின்ற சுய புலம்பல், உள் புலம்பல், நமக்குள் நாமே எதிர்மறையான எண்ணங்களை தொடர்ந்து வாக்குறுதியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். இதுதான் பிரச்சனை. தொடர்ந்து இந்த வார்த்தைகளையே வாக்குறுதியாக கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு நாமளே என்ன கமிட்மெண்ட்டை கொடுக்கிறோமோ அதை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கே இருக்கிறதால அந்த கமிட்மெண்ட்டையே நிறைவேற்றவும் ஆரம்பிச்சிடுறோம். அதாவது எதிர்மறையான கமிட்மெண்ட்டை நமக்கு நாமே கொடுத்து கொண்டு பிறகு அந்த எதிர்மறையான கமிட்மெண்ட் வாக்குறுதியையும் நிறைவேற்ற துவங்கி விடுகின்றோம். ஏன்னா நாம் என்னன்னு நாமளே முடிவு பண்ண பிறகு அதை மட்டும்தான் வாழ்க்கையிலிருந்து பார்க்க விரும்புவோம். ஒரு கல்லிற்குள்ளே என்ன சிற்பத்தை காண வேண்டும் என்று சிற்பி முடிவு செய்கின்றானோ அதற்கு பிறகு அவன் கை தானாகவே அந்த சிற்பத்தை அந்த கல்லில் இருந்து கண்டுபிடித்து வெளியே எடுக்கும். அதே போல உங்கள் வாழ்க்கையை என்னவாக உணர வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விடுகின்றீர்களோ அதே முறையில்தான், அதே விதத்தில்தான் உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கள் கண்டுபிடித்து வெளியே எடுப்பீர்கள். ஒரு கல்லிலே கடவுளை வடிப்பதென்று சிற்பி முடிவெடுத்து விட்டால் அதுக்கு பிறகு அவர் அதை 24 மணி நேரம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கைக்கு தானாகவே எங்கு வளைய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் என்று தெரியும். சில நாட்களிற்குள் அந்த கல்லிலிருந்து கடவுளின் விக்கிரகத்தை அவர் வெளியில் எடுத்து விடுவார். அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து 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 நீங்கள் வாழ்க்கையை எதிர்மறையாக்கி வைத்து விட்டீர்களானால் இயற்கையிலேயே இறுதியில் எதிர்மறையான விஷயத்தை தான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியில் எடுப்பீர்கள். இதுதான் மிகப்பெரிய துக்கம். அதனால் உங்களுக்கு நீங்களே எதிர்மறையான வார்த்தைகள், எதிர்மறையான துக்கம், எதிர்மறையான எண்ண ஓட்டங்களை கொடுத்து கொள்வதை தயவு செய்து தடுத்து நிறுத்துங்கள். உணர்வோடு சிந்திக்க துவங்குங்கள். உங்களுக்குள் நீங்களே உங்களை பற்றியும் உங்களை சுற்றி இருக்கும் உலகத்தை பற்றியும் சமூகம் பற்றியும் என்ன வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுகின்றீர்கள், என்ன வார்த்தைகளை சிந்திக்கின்றீர்கள் என்பதை உணர்வு பூர்வமாக சிந்திக்க துவங்குங்கள். இன்டெகிரிட்டி வாழ்க்கையோட கணக்குங்க. 2ஐயும் 4ஐயும் கூட்டினால் 6 தான் வரும். 2ஐயும் 8ஐயும் கூட்டினால் 10 தான் வரும். கணிதம் எப்படி தெளிவான வாழ்க்கையின் போக்கோ அதே போல எதிர்மறையான எண்ணங்களையே உங்களுக்கு கொடுத்து கொள்வீர்களானால் இறுதியான விடையும் வாழ்க்கையின் பதிலும் பலனும் எதிர்மறையாகத்தான் வரும். சம்பூர்த்தி, முழுமைத்தன்மை, வாழ்க்கையின் கணிதம், ஸ்ரத்தை, வாழ்க்கையின் உயிரியல், பொறுப்பெடுத்தல், வாழ்வின் அறிவியல், நம்மையும் மற்றவர்களையும் வளமாக்குதல், பிரபஞ்சத்தின் இறையாண்மை, கான்ஸ்டிடியூஷன். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நமக்குள் நாமே ஏற்படுத்தி கொள்ளுகின்ற வார்த்தைகள். பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாமி அப்ப எதிர்மறையா
எதுவுமே நினைக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆனா இப்பவே தோல்வியை பத்தி நினைச்சு நான் தயாரா இருந்தேன்னா தானே என் வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். இல்லைன்னா திடீர்னு எதிர்பாராத விதமா தோல்வி வந்தா நான் துவண்டு கீழே விழுந்துருவனே. தாக்குதலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்குமே. அதனால இப்பவே நான் யோசிச்சு தோல்விக்கு தயாரா இருந்தா தானே நல்லது. முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நீங்கள் எத்துணைதான் நினைந்து வைத்தாலும் தயாராக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் உங்களை தாக்குவதுதான் தோல்வி. நீங்க நினைச்சு 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 யோசிச்சு 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 கோட்டையினுடைய 999 கதவுகளையும் அடைத்து வைத்திருப்பீர்கள். 100வது கதவில் கூட காவலாளியை நிறுத்தி இருப்பீர்கள். ஆனால் பொந்தின் வழியாக உள்ளே வரும் பாம்பு கடித்து இறந்து போவீர்கள். ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனதாலே எதிர்மறைகளை நினைப்பதனால் எதிர்மறைகளை தாண்டி தோல்விகளை தாண்டி நீங்கள் செல்ல முடியும் என்று நினைப்பது முதல் தவறு. இரண்டாவது முக்கியமான விஷயம், திடீர்னு தோல்வி வந்தா சந்திக்க முடியாமல் துவண்டு விடுவேன்னு நினைக்கிறது நீங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துக்கிட்ட இன்னொரு எதிர்மறையான வாக்குறுதி. அதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு. திடீர்னு தோல்வி எதிர்பாராத விதத்தில் வர்றதில்லை. வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற சக்தி நமக்கு உண்டு. அதனால வரப்போற தோல்விக்காக என்னை தயாராக்கிக் கொள்ளுகின்றேன் என்கின்ற பெயராலே மீண்டும் 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 எதிர்மறையான வார்த்தைகளை நமக்கு கொடுத்து கொண்டு இறுதியில் அந்த வார்த்தைகளை நிஜமாக்குவதிலேயே நம் வாழ்க்கையை செலவிடவும் செய்ய துவங்கி விடுகின்றோம். மனிதனுக்கு கடவுள் எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளும் சுதந்திரத்தை அளித்தானே தவிர கடந்த காலத்தை பழுது பார்க்கும் சுதந்திரத்தை அளிக்கவில்லை. கடந்த காலத்தை பழுது பார்க்கும் சக்தி நமக்கு இல்லை. மீண்டும் மீண்டும் எதிர்மறையான எண்ணங்களையே நமக்கு கொடுத்து கொள்ளும் பொழுது நாம் கடந்த காலத்தின் தாக்குதல்கள் தாக்கம் அதில்தான் நம் மனத்தை வைத்திருக்கின்றோமே தவிர எதிர்காலத்தின் மிகப்பெரிய உருவாக்க வேண்டிய விஷயங்களில் நம் சக்தி செலவிடப்படுவதே இல்லை. உருவாக்கப்பட வேண்டிய விஷயங்களில் நம் சக்தியை செலவிடாமல் நடந்து போன விஷயங்களை மாற்றியமைப்பதை பற்றி கற்பனை கண்டு கொண்டும் கனவு கண்டு கொண்டும் அதை பற்றி ஏங்கிக் கொண்டும் கதறிக்கொண்டும் ஏன் இப்படி நடந்தது என்று புலம்பிக் கொண்டும் வாழ்வதிலேயே நம் பொன்னான பொழுது மண்ணாகி போய்கின்றது. பொன்னான பொழுது தன்னை மண்ணாக போக வைக்கும் கடந்த கால மனம் நாளை நடக்க இருப்பதை உருவாக்கும் சக்தியைத்தான் உங்களுக்கு கடவுள் கொடுத்தாரே தவிர நேற்று நடந்ததை மாற்றுவதற்கான சக்தி உங்களுக்கு இல்லை. அதனால் கடந்த காலம் என்பது நீங்கள் சிக்கித் தவிக்கும் நீர்ச்சூழல். கடந்த காலத்தில் சிக்கித் தவித்த நீர்ச்சூழல். ஆழமா புரிஞ்சுக்குங்க. எப்பெல்லாம் நீங்க கடந்த காலத்திலே ஆழமாக சிக்கி உள்ளுக்குள் நடுநடுங்கிக் கொண்டிருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் தான் எதிர்மறையான எண்ணங்களை வாக்குறுதிகளையே உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொண்டு குறை உணர்வில் இருந்து எதிர்காலத்தையும் குறையாகவே மாற்றுகின்றீர்கள். நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய், நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வாழத்தான்
இறைவன் உங்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கின்றானே தவிர கடந்த காலத்தை மாற்றும் சக்தி நமக்கில்லை. நம்முடைய கடந்த காலம் என்றாலும் கூட அதையே கட்டி பிடித்து கதறிக்கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. 100 ஆண்டுகள் உங்கள் கணவனோடு நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, வாழ்க்கையின் இனிமையான பல தருணங்களை அவரோடு நீங்கள் கழித்திருந்தாலும் கூட, இறந்தபின் அவர் உடலை ஒரு நாளுக்கு மேல் வீட்டில் வைத்திருக்க முடியாது. 100 ஆண்டுகள் உங்கள் மனைவியோடு நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, இறந்தபின் அந்த சவத்தை உங்கள் வீட்டிற்குள் ஒரு நாளுக்கு மேல் வைத்திருக்க முடியாது. ஈசனே ஆனாலும் அன்னை சதியின் உடலை விட்டே தீர வேண்டியது விதி. பரமேசன் அன்னை சதிதேவி தக்ஷனின் யாகத்தில் உடலை விட்டபின் உடலை தோளில் போர்த்தி உலகமெங்கும் அதிர நடந்து கொண்டிருந்தான். பரமேசனே ஆனாலும் இறந்த உடலோடு வாழ முடியாது என்பதால் தான் விஷ்ணு அந்த உடலை சக்தி பீடங்களாக இந்தியா முழுவதும் ஆக்கி வைத்தார், பாரதம் முழுவதும் ஆக்கி வைத்தார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். பெரும்பாலான நேரத்தில் உங்கள் கடந்த காலத்தை கட்டி அணைத்துக் கொண்டு கதறி அழுவதனாலேயே எதிர்மறையான வாக்குறுதிகளை உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொண்டு வாழ்க்கையை பெருந்துக்கத்தில் ஆழ்த்திக் கொள்கின்றீர்கள். இன்றைய சத்சங்கத்தின் சாரமாக உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்ல விரும்புகின்ற சில சத்தியங்கள். முதலாவதாக, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கும் எல்லா வார்த்தைகளையும் வாழ்க்கையாக கருதி நிஜமாக்குங்கள். நிஜமாக்க வேண்டும் என்பதனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வார்த்தைகளை கொடுக்கும் முன்பாகவே உணர்வு பூர்வமாக ஆராய்ந்து விட்டு வார்த்தைகளை கொடுங்கள். மூன்றாவது, உங்களுக்கு நீங்களே வார்த்தைகளை கொடுத்து கொள்ள துவங்கும் பொழுது நீங்கள் உணர்வு பூர்வமாக மாறத் துவங்கினால் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளேயே தொடர்ந்து பேசுறீங்களே, அந்த நேரத்திலே நீங்கள் உணர்வு பூர்வமாக அவேர்னஸோட கான்ஷியஸ்னஸோட அதை பார்க்கவும் கவனிக்கவும் சிந்திக்கவும் நோக்கவும் துவங்கினால் உங்களுக்கு நீங்க வார்த்தை கொடுக்கும் பொழுது அவேரா இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் மற்றவர்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுதும் அவேர்னஸோட இருப்பீங்க. சில பேர் எங்கிட்ட வந்து சொல்றது உண்டு, சாமி எங்க வியாபாரத்துல பொய் சொல்றதுதான் எங்க வியாபாரமே சாமி, நாங்க என்ன பண்றது? இல்லை, உலகில் எந்த தொழிலும் எந்த வியாபாரமும் பொய் சார்ந்தே நடக்க வேண்டிய அவசியமில்லை. அரசியல் உட்பட முழுமையை சார்ந்து இயங்க முடியும், சம்பூர்த்தியை சார்ந்து இயங்க முடியும். இது சாத்தியம், இது சத்தியம். உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளை ஸ்ரத்தையோடும் உணர்வு பூர்வமாகவும் தெளிவாக யோசித்து கொடுத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, உங்கள் சிந்தனையின் ஓட்டம், செயல் ஓட்டம், மற்றவர்களை செயல்படுத்தும் விதம், நாம எல்லாருமே யாரோ சில பேருக்காவது இன்ஸ்பிரேஷன். ரோட்ல இருக்கிற பிச்சைக்காரன் கூட இன்னும் சில பேர் பிச்சை எடுக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன்.
அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க சமூகத்தின் எந்த நிலையில் இருந்தாலும் யாராவது ஒரு சிலருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன். திருடனாக இருந்தால் கூட இன்னும் சில திருடர்களுக்கு இன்ஸ்பிரேஷன். பிச்சைக்காரனா இருந்தா கூட மற்ற சில பிச்சைக்காரர்களுக்கு இன்ஸ்பிரேஷன். நீங்கள் சமூகத்தின் எந்த நிலையில் இருந்தாலும் யாரோ ஒரு சிலருக்கு இன்ஸ்பிரேஷன். அதனால உங்களுக்கே தெரியாம சில பேர் உங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால உங்களை யாரெல்லாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு வாடுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பாக மாறிவிடுகிறீர்கள். பொறுப்பாக இருக்கின்றீர்கள் என்கின்ற காரணத்திற்காகவாவது நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளையும் எதிர்மறைத்தன்மை இல்லாமல் கொடுக்க முயற்சியுங்கள். உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளையும் மற்றவர்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளையும் நேர்மறையானதாக வைத்திருக்க முயற்சியுங்கள். ஏனென்றால் நம் மொத்த வாழ்க்கையே நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் கொடுத்து கொள்ளும் வார்த்தைகளை சார்ந்துதான் இருக்கின்றது. வார்த்தைகளை தூய்மையாக்குவதன் மூலமாக வாழ்க்கையை தூய்மையாக்க முடியும். வாழ்க்கையை தூய்மையாக்குவதற்கான ஒரே வழி வார்த்தைகளை தூய்மையாக்கிக் கொள்வது. ஜீவன் முக்தி பிரதம் தேவம். பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, மலாய், பிரெய்லி, ஹீப்ரு, ஸ்லோவாக், குரோயேஷன், பாலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர். 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹாமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், பிரேசில், பாரிஸ், குவாடிலூப், டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கால்கரி, வான்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும், மலேசியா, சிங்கப்பூர் போன்ற 154க்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. பரமஹம்ச நித்யானந்தர் அவர்கள் உலகின் மிக பழமையான இந்து மதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் மகா நிர்வாணி பீடத்தின்
1008 ஸ்ரீ மகாமண்டலேஸ்வரராக முடிசூட்டப்பட்டுள்ளார். அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். வந்தே வாக்கியமனாதீதம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்திப்ரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம்சாख्यம் நித்யானந்தாய ஸ்வாகதம். ஜீவன் முக்திப்ரதம் தேவம் க்ஷமாபூர்ணம் ஜகத்குரும் வந்தே பரமஹம்சாख्यம் நித்யானந்தாய ஸ்வாகதம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், பிடதி, பெங்களூரு. ஃபோன் 08027279999 www.nityananda.org.